and briefs. பாமக நிறுவனர் ராமதாஸின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, கூடுதல் விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தர்மபிரபு முன்பாக இன்று காலையிலிருந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ராமதாஸ் தரப்புல அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்புதான் பாமக கட்சிக்கான அங்கீகாரமே ரத்தானது என்றும், அன்புமணி கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், ஆனால் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக ஆவணங்களை மோசடியாக தயாரித்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியுள்ளதாக ராமதாஸ் தரப்புல தெரிவிக்க வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அன்புமணி பதவிக்காலம் முடிந்தும் தேர்தல் ஆணையம் எப்படி அன்புமணியை தலைவராக ஏற்றது என்று தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டையும் ராமதாஸ் தரப்புல வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்த்தரப்பு வாதமாக அன்புமணி தரப்புல பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டது. குறிப்பாக பொதுக்குழுவே நடத்தாமல் ராமதாஸ் தன்னைத்தானே தலைவராக தேர்ந்தெடுத்தது செல்லாது என்றும், கட்சி விதிகளை மீறி நிறுவனர் ஒரு ஆலோசகராக மட்டுமே இருக்க முடியும், கட்சியின் தலைவராக பொதுக்குழு கூடாமலே அறிவித்திருக்கிறார் என்ற வாதங்களை அன்புமணி தரப்புல வைக்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணைய தரப்புல அங்கீகாரம் இல்லாத பாமக கட்சி மாம்பழ சின்னத்தை உரிமை கோர முடியாது என்றும், அன்புமணி ராமதாஸ் என்ற தனி நபர்களுக்காக மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் நடைமுறை தொடங்கி அமலில் இருப்பதால் பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்குவது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. பாமக அங்கீகாரம் இல்லாத கட்சியாக ஆனதால் மாம்பழ சின்னம் பொதுவாக அறிவிக்கப்பட்டு முதலில் உரிமை கோரியவருக்கு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தர்மபிரபு இன்று தற்போது அந்த வழக்குல தீர்ப்பளித்திருக்கிறார். ராமதாஸ் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். ராமதாஸ் கேட்டிருக்கும்படி தன்னை தலைவராக அறிவிக்க வேண்டும், மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தர்மபிரபு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்குல வடிவேல் ராவணனையும் இணைப்பதற்கான அந்த மனுவையும் ஏற்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தை தான் தற்போது அணுக வேண்டும் என்று ராமதாஸ் தரப்புக்கு ஒரு உத்தரவையும் இந்த வழக்குல நீதிபதி தர்மபிரபு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.